ஹலோ வணக்கம் ஹாய்ஸ். நான் அசத்தல் தமிழ்லேருந்து நம்ம டீம்லேருந்து பேசுகிறேன் உங்கள் மணி. ஓகே நேயர்களே, இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, அதாவது சிங்கிள் டோரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரு, கண்டென்சரு, கம்ப்ரஸரில் வந்து கண்டென்சர் ஃப்ரீசரில் வந்து ஹோல்ஸ் போட்டாங்க. அந்த ஹோல்ஸ் போட்டதுனால பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கம்ப்ரஸரில் உள்ளே போயிடுச்சு. அது ஆயில் சேஞ்ச் பண்ணி புது ஆயில் போட்டு அந்த ரீவேலை எல்லாமே செஞ்சு அதான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜை வந்து எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், ரேக்கு, கம்ப்ரஸரு, கண்டென்சரு, உள்ள ஃப்ரீசரு, இந்த டோரு எல்லாமே, ரேக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளியரன்ஸாக அந்த வீடியோ இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு செக்ஷனும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மெனக்கெட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிற நேயர்களே, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் வந்து கம்ப்ரஸர் வந்து கழட்டணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ரிட்ஜு வந்து ஃப்ரீசரும் கண்டென்சரும் வந்து மாற்றிருக்கு பைப்பிங் போட்டு. இப்போ வந்து இந்த ரிலே OLB சுவிட்ச் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸரை வந்து கழட்டணுங்க. கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீசரை வந்து இந்த கம்ப்ரஸரை வந்து தொடச்சிக்கலாம். தொடச்சி கீழே இருக்கிற 4 நெட்டு கழட்டினோம்னா நமக்கு வந்து இந்த கம்ப்ரஸர் வந்துடும். வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்கள், இந்த நெட்டவும் இந்த சுற்றி 4 நெட்டு இருக்குது. அதுக்கு வந்து 12, 13 அல்லது 10, 11 ஸ்பேனரு டபுள் ஹண்ட் எடுத்து நம்ம மேக்ஸிமம் 12 தான் செட் ஆகுங்க. ஓகே, இப்போ வந்து கழட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து வெளியே அழகாக எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சது. இதில் எல்லாம் ஒயரெல்லாம் எடுத்துகிட்டு கம்ப்ரஸரை வந்து ஃப்ரீயாக வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த செக்ஷன் முடிச்சிருச்சு. அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணுங்க. அதாவது ரன்னிங் பண்ணி நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கான பவர் பாக்ஸு தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து இதில் இருக்கிற ஆயில், பழைய ஆயில் முதல்ல நம்ம வந்து வெளியே எடுக்கணுங்க. இதில் டேப்பில் அடிச்சிருவோம் கட் பண்ணதை. இப்போ வந்து இதுக்கான ஓஸை நம்ம ரெடி பண்ணி நாம் அதுக்கு வந்து இந்தந்த ஒவ்வொரு கம்ப்ரஸருக்கு இவ்வளோ ஆயில் வந்து இத்தனை எம்எல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய ஆயிலை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடுறோம். இதுக்கு இத்தனை எம்எல்ன்ட்டு அதுலேயே யூனிட்லேயே வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த போல் நம்ம ஆயில் வந்து புது ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பழைய ஆயிலெல்லாம் ஃபுல்லாக டோட்டலாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு புது ஆயில் சேஞ்ச் பண்ணி நம்ம ரன் கண்டிஷன், அதாவது ஓட விடணும். வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ தெளிவாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருங்க. ஆயில் சக்ஸஸ் பண்ணியாச்சுங்க. ஆயில் ஏற்றியாச்சு. இப்போ பாருங்கள், ப்ரெஷர் வந்து செக் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பலூனை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், பலூனு சூப்பராக வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி நல்லாவே வருது. கம்ப்ரஸர் வந்து பம்பிங்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து
இது வைக்கிறதுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். அந்த பல இடத்துல எடுத்தோம்ல, அதை வந்து க்ளீன் பண்ணி இந்த கம்ப்ரஸரை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அடுத்த செக்ஷன் வந்து நம்ம கம்ப்ரஸரை ஃபிட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஃபிட் பண்ணுறதை எப்படின்னு நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து கம்ப்ரஸர் 4 நெட்டையும் வந்து டைட் பண்ணியாச்சுங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த 4 நெட்டும் டைட் பண்ணியாச்சு. அடுத்த செக்ஷன் இந்த பைப்பு சக்ஷன் டிஸ்சார்ஜர், இதை வந்து நல்லா ஃபைல் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வந்து பைப்பிங்கெல்லாம் வந்து வெல்ட் அடிக்கணுங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ செய்யணும். பாருங்கள், பார்த்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம அடுத்தது வந்து பைப்புக்கு அது தகுந்த மாரி அது கரெக்டாக ஃபைல் பண்ணி பைப் அதில் ஃபிட் ஆகிற மாரி பார்த்திங்கன்னா வெல்டிங், காப்பர் வெல்டிங் வச்சு நம்ம வந்து வெல்டு வைக்க போகிறோம். கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேர்களே. இப்போ வந்து நம்ம வெல்டிங் எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. வெல்டிங் வச்சது, பைப்பு எல்லாமே, அந்தந்த ஃபில்ட்ரு எல்லாமே நம்ம வந்து எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சார்ஜிங் வால்வு எல்லாமே வச்சாச்சுங்க. இப்போ வந்து நாம் ஓஸ் கனெக்ட் பண்ணி, மீட்டர் கனெக்ட் பண்ணி நாம் வேக்கம் போடணுங்க. வேக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட் to 30 மினிட்ஸ் போடணும். நம்ம வந்து இப்போ வேக்கம் ப்ராசஸ் தான் இப்போ போட போகிறோம். இந்த செக்ஷன் வந்து
வேக்கம் தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. வேக்கம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து வேக்கம் முடிஞ்சது. வேக்கம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து கேஸ் ஏற்றுறோம். கேஸ் ஏற்றியாச்சு. கேஸ் ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் லாக் பண்ணியாச்சு. கேஸும் ஏற்றியாச்சு. வேக்கம் முடிஞ்சு கேஸ் ஏற்றியாச்சு. இந்த செக்ஷன் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து வெயிட்டை வச்சு தான் கேஸ் ஏற்றணுங்க. இப்போ வந்து கேஸ் ஏற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த ஃப்ரிட்ஜ் பேக் சைடு, இந்த வாட்டர் டப்பு, அப்புறம் உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு அழுக்கு இருக்கோ அதை வந்து நம்ம வாட்டர் சர்வீஸ் அதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதற்கான தேவைகள் பார்த்திங்கன்னா இதில் எடுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது அதை வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து சுத்தப்படுத்தி இப்போ அதற்கான வேலையை நம்ம வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற ரேக் எல்லாமே நம்ம வந்து எடுக்கிறோம். உள்ளே இருக்கிற ரேக்கெல்லாம் ஒவ்வொன்றா வந்து எடுத்துகிட்டு அதை எல்லாமே எப்படி கழுவுறோம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேயர்களே.
வெயில்னால தெரியாது பார்க்கலாம். இது சில்லற ட்ரே ஃப்ரீசர் கீழே இருக்கிறது. இது மூலியமாக தண்ணி வெளியே போகிறது. இது ட்ரே இதெல்லாம் ட்ரே. இது ஃப்ரீசர் பாக்ஸ், வெஜிடபிள் பாக்ஸ் மேலே இதுக்கு மேலே மூடுறது. இது ரெண்டும். இது வந்து தண்ணி வர ட்ரே பாக்ஸ், அதாவது அவுட் பாக்ஸ். இதெல்லாம் வந்து பாட்டில் வைக்கிற சைடு அது எக் பாட்டில், அது ஐஸ் கட்டி வைக்கிறது. இவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற பேர பாட்ஸ். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ முழுசாக பார்த்தது, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது ரொம்ப நன்றி நேயர்களே. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் ஒரு சில வீடியோக்கள், நல்ல நல்ல வீடியோக்கள் போடுறது நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு போடுவேன். ஓகே, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க பட்டன் அழுத்திக்கிங்க. நான் அப்போ தான் போகிற வீடியோக்களும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் நேயர்களே. ஓகே, வணக்கம் நேயர்களே. அஸ்தல் தமிழிலிருந்து உங்கள் மணி. ஓகே சுப்பிரமணியம். ஓகே நேயர்களே. ஓகே பாய். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஓகே பாய்.